சுதர்சன சக்கரத்தின் மகிமை. ஆன்மீக கதைகள். கிருஷ்ணரின் கையில் உள்ளது சுதர்சன சக்கரம் என்பது நமக்கெல்லாம் தெரியும். சுதர்சன சக்கரம் குறித்து இன்னும் தெரிந்து கொள்வோம். சுதர்சனன் என்றால் மங்களகரமானது, மங்களகரமானவன் என்று அர்த்தம். சக்ரா என்றால் எப்பொழுதும் செயல்பாட்டில் இருந்து கொண்டே இருப்பது என்று பொருள். மற்ற ஆயுதங்களைப் போல் சுதர்சன சக்கரம் இல்லை. எல்லா ஆயுதங்களை காட்டிலும் வலிமையானது. அத்துடன் எப்பொழுதும் சுழன்று கொண்டே இருக்கக்கூடியது. சாதாரணமாகவே சுதர்சன சக்கரம் என்பது பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் சுண்டு விரலில் காணப்படும். மகாவிஷ்ணுவோ தன் ஆள்காட்டி விரலில் வைத்து கொண்டிருக்கிறார். யார் மீதாவது ஏவும் பொழுது கிருஷ்ணரும் ஆள்காட்டி விரலில் இருந்துதான் ஏவுகிறார். எதிரிகளை அசுர கூட்டத்தை அழித்த பின்னர் சுதர்சன சக்கரமானது மீண்டும் அந்த இடத்திற்கே திரும்பி வந்து விடுகிறது. அதாவது சுதர்சன சக்கரம் ஏவப்பட்ட பிறகு ஏவிய பகவானின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு அவரின் திருக்கரங்களுக்கே வந்துவிடுகிறது. எவ்வித அழுத்தமும் இல்லாத சூன்ய பாதையில் செல்வதால் சுதர்சன சக்கரத்தால் எந்த இடத்திற்கும் கண்மூடி கண் திறக்கும் நேரத்திற்குள் செல்ல முடியும் என்கிறது விஷ்ணு புராணம். மேலும் விஷ்ணுவின் திருக்கரத்திலிருந்து சுதர்சன சக்கரமானது கிளம்பியதும் தெரியாது, எதிரிகளை அழித்ததும் தெரியாது. மீண்டும் அவரின் திருக்கரங்களுக்கு வந்து விரைவில் வந்து உட்கார்ந்து கொள்வதும் தெரியாது. எல்லாமே கனப்பொழுதில் அரங்கேறிவிடும். ஒருவேளை எதிரியானவன் மிகுந்த பராக்கிரம் மிக்கவனாக இருந்தால், சுதர்சன சக்கரத்தின் வேகத்தில் தடையேதும் ஏற்பட்டால், அப்போது சக்கரத்தின் வேகம் இதுவரை இல்லாத அளவுக்கு வேகம் கூடுமாம். இதை ரன்சகதி என்பார்கள். இன்னொரு விஷயம், சுதர்சன சக்கரம் சுழலும் தருணத்தில் சப்தங்கள் எழுப்புவதில்லை. சுதர்சன சக்கரத்தின் வடிவம் எத்தகையானது தெரியுமா? சின்னஞ்சிறு துளசி தளத்தில் ஒரு கைப்பிடி அளவு துளசியில் அடங்கக்கூடியது. அதே சமயம் இந்த பிரபஞ்சம் அளவுக்கு பறந்து விரிந்துவதுமாக இருக்கிறது. சுதர்சன சக்கரம் என்பதே சங்கரத்தாழ்வார் மகாவிஷ்ணுவின் திருப்பாதத்தை தரிசிப்பதும் பிரார்த்திப்பதும் எத்தனை விசேஷமோ, அதேபோல் சங்கரத்தாழ்வாரை பூஜித்து வருவதும் விசேஷமானது. நம் எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் அழித்து நமக்கான தடைகளையெல்லாம் தகர்த்தருள்வார் சங்கரத்தாழ்வார் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள். ஏகாதசி, புதன்கிழமை, திருவோணம், சனிக்கிழமை உள்ளிட்ட நாட்களில் சங்கரத்தாழ்வார்க்கு துளசி சார்த்தி வேண்டிக் கொண்டால் நம் இன்னல்கள் யாவும் பறந்தோடும். இல்லத்தில் நிம்மதியும் ஆனந்தமும் குடிகொள்ளும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. சுதர்சன சக்கரம் எப்படி வந்தது என்று தெரிந்து கொள்வோம். சுதர்சன சக்கரம் என்றால் சட்டென நம் நினைவுக்கு வருபவர் ஸ்ரீமத் நாராயணன் தான். தன் 4 கரங்களிலும் முறையே சங்கு, சக்கரம், கதை, பத்மம் ஆகியவற்றை தாங்கியிருப்பவர் திருமால். தனது சுதர்சன சக்கரத்தால் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டியவர். அவரின் திருக்கரத்தில் உள்ள சுதர்சனம் பக்தர்களை தீமைகளில் இருந்து காக்க வல்லது. அந்த சுதர்சனம் எப்போது எங்கே தோன்றியது? ஒரு முறை சிவபெருமானை தரிசிக்க இந்திரன் திருக்கயிலாயத்திற்கு சென்று கொண்டிருந்தான். பார்க்கின்ற பொருளையெல்லாம் பரம்பொருள் என்பதை இந்திரன் உணர்ந்திருக்கிறானா என்பதை சோதிக்க திருவுளம் கொண்டார் ஈஸ்வரன். மகா ருத்ர சுரூபத்துடன் இந்திரனுக்கு முன்னே காட்சி தந்தார். அதை உணராத இந்திரன் தன்னை மறித்து நிற்பது அரக்கன் என்றெண்ணி ருத்ரன் மீது தன் கையில் உள்ள வஜ்ராயுதத்தை எறிந்தான். அந்த ஆயுதம் ருத்ரன் மீது பட்டதும் அவர் உடல் சிலிர்த்தது. கோபக்கனி உண்டாகி வேர்வை துளிகளாக மாறி கடலில் சிதறி விழுந்தன. பிறகுதான் வந்திருப்பது சிவனார் என அறிந்த இந்திரன் மனம் வருந்தி அவரின் திருவடியில் விழுந்தான். கடலில் விழுந்த ருத்ரனின் வேர்வை துளிகள் ஒன்று சேர்ந்து அரக்கனாக வடிவெடுத்தது. பிரம்மதேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு சமுத்திரராஜனால் வளர்க்கப்பட்ட அந்த அசுரன் ஜலந்தரன் என அழைக்கப்பட்டான். ஆக இந்திரனின் அறியாமையாலும் அவசரத்தாலும் தோன்றினான் ஜலந்தரன். ருத்ரனின் வியர்வை துளியில் இருந்து தோன்றியவன். பிரம்மாவின் வரம் பெற்றவன் என்பதால் தன்னை எவராலும் அழிக்க முடியாது என இருமாப்புடன் இருந்தான் ஜலந்தரன். மூவுலகையும் வென்று தேவர்களையும் அடிமைப்படுத்தினான். நாளாக நாளாக அவனது ஆணவமும் அதிகரித்தது. பிரம்மாவையும் திருமாலையும் கூட வெற்றி கொண்டான். கொடுமைகள் பல புரிந்தான். முடிவில் தன்னை படைத்த ஈஸ்வரனை விட தான் உயர்ந்தவன் என கர்வம் கொண்டு சிவனாரை அடிபணியச் செய்யும் முயற்சியாக திருக்கயிலாயம் புறப்பட்டான். வழியில் வேதியர் வடிவில் அவனுக்கு முன்னே தோன்றினார் சிவனார். சிவனாருக்கு அடுத்த ஸ்தானத்தில் நான் இருக்கிறேன். சிவபெருமானை வெல்ல வேண்டுமென்றால் முதலில் என்னால் நிர்மாணிக்கப்படும் சக்தி வாய்ந்த ஆயுதம் ஒன்றை அழிக்கும் சக்தி உனக்கு இருக்கிறதா என்று பார்ப்போம் என சவால் விட்டார் சிவனார். அதனை ஏற்றான் ஜலந்தரன். வேதியராக வந்த சிவனார்
தன் பாத விரல்களால் பூமியை கிளறி மகா சுதர்சன சக்கரத்தை வரி வடிவமாக உருவாக்கினார். முடிந்தால் இந்த மகா சுதர்சன சக்கரத்தை எடுத்து உன் சிரசில் வைத்துக்கொள் பார்ப்போம் என்றார் ஜலந்தரனிடம். உடனே அவன் அந்த சுதர்சன சக்கரத்தை அப்படியே பெயர்த்தெடுத்தான். தன் சிரசின் மீது வைத்து கொண்டான். ஆணவமும் காமமும் மிகுந்த அவனது உடல் இருகூறாக பிளந்தது. ஜலந்தரனின் உடல் அழிந்தது. ஆனாலும் அழியாவரம் பெற்ற அவனது ருத்ர சக்தி சுதர்சன சக்கரத்தில் ஒன்றாக கலந்தது. அதன் பிறகு மகா சுதர்சனம் மகேஸ்வரனின் திருக்கரத்தில் அமர்ந்தது. இதுதான் சுதர்சன சக்கரம் தோன்றிய கதை. இந்த சுதர்சனம் எப்படி திருமாலின் கைக்கு வந்தது? அதையும் தெரிந்து கொள்வோம். கோலோகம் திருமாலின் சேவையே பெரிதென கருதி வாழ்ந்தவள் துளசி தேவி. பூ உலகில் பிருந்ததை என்பவளாக மிக்க அழகுடன் காலநேமி என்கிற அரக்கனுக்கு மகளாக பிறந்தாள். அவளே ஜலந்தரனின் மனைவியானாள். அவளது பதிவிரதா சக்தியால் அழியாவரம் பெற்றிருந்தான் ஜலந்தரன். முடிவில் சிவபெருமானால் அவன் அழிந்ததும் பிருந்தையும் தீக்குளித்தாள். எப்போதும் திருமாலுடன் வாசம் செய்யும் வரம் பெற்று மீண்டும் துளசி யோகி சேவையாற்றி வந்தாள். ஜலந்தரனுடன் வாழ்ந்தவள் துளசி. எனவே அவள் உறைந்திருக்கும் மகா சுதர்சன சக்கரத்தையும் தன் திருக்கரத்தில் வைத்து பிருந்தா ஜலந்தர சங்கமத்தை தன்னுள் நிகழ்த்த விரும்பினார் திருமால். மேலும் பூவுலகில் தர்மஸ்தாபனம் என்னும் கடமையை செய்ய சுதர்சனத்தின் பங்கு இருப்பதை அறிந்து அதனை சிவனாரிடம் இருந்து பெற ஈஸ்வரனை பூஜிக்கத் துவங்கினார் ஸ்ரீமாத் நாராயணன். 1008 தாமரை மலர்களை பறித்து அதை கொண்டு ஆதி சிவனாரை அர்ச்சித்து வழிபடலானார். அப்போது சிவனாரின் சங்கல்பத்தால் ஒரே ஒரு மலர் மறைந்து விட மந்திரம் ஒன்றுக்கு மலர் ஒன்று குறைந்தது கண்டு தன் கமலக்கண்ணையை பெயர்த்து மலராக சமர்ப்பித்தாள் திருமால். கண்ணப்பருக்கு முன்னோடியாக கண் ஒன்றை மலராக தந்ததாலேயே கண்ணன் எனும் திருநாமம் பெற்றார் ஸ்ரீமாத் நாராயணன். அந்த பூஜையில் மகிழ்ந்த சிவனார் மகா சுதர்சன சக்கரத்தை திருமாலிடம் தந்து துஷ்டர்களை சம்சரித்து பக்தர்களை ரட்சிக்கிற பணியை அவரிடம் தந்தருளினார். ஆக சங்கரனால் சங்கராத்தாரியானார் திருமால். உலகில் உள்ள எந்த தீய சக்தியையும் எதிர்த்து அழிக்க வல்லது மகா சுதர்சனம் என்னும் சுதர்சன மூலமந்திரம் குறிப்பிடுகிறது. நல்லவர்களுக்கு எதிராக செயல்படும் மந்திரம், தந்திரம், யந்திரம், அஸ்திரம், சஸ்திரம் ஆகிய அனைத்தையும் அழித்து நல்லோரோர் துயர்களில் இருந்து காக்க வல்லது மகா சுதர்சன சக்கரம். சிவனாரால் நிர்மாணிக்கப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த சக்கரம் ருத்ர சக்தியை தன்னுள் கொண்டுள்ளது. மகாவிஷ்ணு எடுத்த ராம அவதாரம் மற்றும் கிருஷ்ண அவதாரத்தில் ஸ்ரீராமனும் கிருஷ்ணரும் மகேஸ்வர பூஜை செய்ததாக இராமாயணமும் மகாபாரதமும் தெரிவிக்கின்றன. மகாபாரத சம்பவங்களில் பல தருணங்களில் சுதர்சன சக்கர பிரதிஷ்டை செய்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தை காத்தருளினார். கிருஷ்ணர் என்னும் தகவல் உண்டு. ராஜசூய யாகத்தில் ஒழுக்கம் தவறி நடந்த பெரியவர்களை இழிவாக பேசிய சிசுபாலனை சுதர்சன சக்கரமே அளித்தது. விஷ்ணு பகவான அம்பாரீஷனை துர்வாசரின் கோபஸ்தரத்தில் இருந்து காத்து ரட்சிக்க சுதர்சன சக்கரம் துர்வாசரை துரத்தி சென்று அடிபணிய வைத்தது. குருச்சேத்திர போரில் அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசித்த கண்ணன் விஸ்வரூப தரிசனம் காட்டி மகா சுதர்சன சக்தியை பற்றி எடுத்துரைத்து அர்ஜுனனுக்கு வீரத்தையும் விவேகத்தையும் ஏற்படுத்தினார். சுதர்சன வழிபாடு அர்ஜுனனையும் அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் காத்தருளியது. அதர்மம் அழித்து தர்மத்தையும் நிலைநாட்ட அவனுடைய செயல்கள் அனைத்திலும் துணை நின்றது. மகா சுதர்சனத்தை வழிபடுகிறவர்கள் சிவனாரையும் ஸ்ரீமாத் நாராயணையும் சேர்த்து வழிபட்ட பலனை பெறுகின்றனர். ஹரியும் அரணும் உரையும் அற்புத சக்திதான் சுதர்சனம்.